ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்ஸுவல் பொசிஷன்லேயே ஆண்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொசிஷன் என்று சொல்லக்கூடிய டாக்கி ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொசிஷனை பார்க்குறோம். பொதுவாக இந்த இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண் நின்ற நிலையிலையோ அல்லது முட்டியை போட்டோ அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது பெண் முழங்கால் போட்டு கையை முன்புறமாக ஊண்டி இடுப்பை எலும்பை மேல் உயர்த்தி முதுகை பழைத்து இது பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன். இதில் ஆண் பின்புறமாக இருந்து கலவியை புரியக்கூடிய ஒரு இது. இந்த டாக்கி ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஒரு கவ் பொசிஷன் அப்படிங்கிற சொல்லலாம். சரிங்களா? இது மோஸ்ட்லி லைக்டு பை மென்ஸ், ஆண்களால் மிகவும் விரும்பப்படக்கூடியது. ரிவர்ஸ் கவ்கேர்ள் பொசிஷன் பெண்களால் மிகவும் விரும்பப்படக்கூடிய ஒரு பொசிஷன். இந்த பொசிஷனில் மிகவும் பல அட்வான்டேஜஸ் இருக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது 1-2 தான். இந்த பொசிஷன்னால் என்ன நன்மை, எப்படிலாம் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் டாக்டர் குமார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த காமக்கலைகளில் இந்த பொசிஷன் எத்தனையோ நம்பர்ஸ் உள்ளது இருக்குது. அதில் வரைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு ஒன்று இருக்குது, வரைமுறைப்படுத்தப்படாத சிலதுகள்லாம் இருக்குது. சரிங்களா? நான் டச்சபிள், அதாவது நான் பெனட்ரபிள் செக்ஸு கூட இருக்குது. சரிங்களா? ஆமாம், அந்த மாதிரியான இதுக்குள்ளே செக்ஸுவல் ஆக்டிவிட்டி கூட இருக்குது. அதெல்லாம் நீ அடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். இப்போது அந்த டாக்கி ஸ்டைலுங்கிறத பற்றி பார்ப்போம். அந்த வகையில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, டாக்கி ஸ்டைல் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வேறு ஒன்றும் இல்லைங்க, பிரிட்டிஷ்காரன் சொன்ன பேர், அவ்வளோதான். அது இது பண்ணக்கூடியது. அது பார்த்திங்கன்னா ஒரு கவ் பொசிஷன், கவ் கேர்ள் அப்படி அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் பார்க்கும் பொழுது பெண் முழங்கால் போட்டு பின்கால்களை ரெண்டும் நீட்டி விட்ட நிலையில் கையை முன்கொண்டு ஒரு மாடு போல, ஒரு விலங்கு போல இது பண்ண போது இடுப்பு எலும்பை கொஞ்சம் உயர்த்தி பெண்குறி வெளிப்புறமாக தெரிப்பது போலவும் முதுகை தாழ்த்தி அந்த மாதிரி இது பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நல்ல பெண்குறி வெளியில் தெரிய மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். அந்த வகையில் நல்ல அந்த எரெக்ஷனான பெனிஸை ஈஸியாக இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகம். ஆமாம், அந்த நேரத்தில் இந்த வெஜைனாவில் இந்த விந்து ஈஸியாக பாஸ் பண்ணி அந்த உள்ளே கர்ப்பப்பை இந்த மடங்கின நிலைமையில் தான் இருக்கும். ஈஸியாக கர்ப்பப்பை வாய் வரைக்கும் இந்த விந்து போவதற்கு அதிக வாய்ப்புகள் அதிகம். ஆமாம், அதே நேரத்தில் இந்த டெஸ்டிஸ் கிளிட்டோரியஸை ஸ்டிமுலேஷன் பண்ணும்பொழுது உணர்ச்சிகளும் அதிகமாக இருக்கக்கூடியது. இதே நேரத்தில் ஒரு யங்ஸ்டர் ஒரு ஆண்டியை இது பண்ணும் பொழுது ஈஸியாக திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பொசிஷன்லேயும் இந்த பொசிஷன் வந்துட்டுருக்குது. அதே நேரத்தில் இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, சில அட்வான்டேஜில் பார்க்கும் பொழுது முதுகெலும்பு சிலவங்களுக்கு அடிபட்டிருக்கும், இடுப்பெலும்புகள் வலியாக இருக்கும், உட்கார முடியாது, நிமிர முடியாது. அந்த மாதிரியான பெண்களுக்கு இந்த பயிற்சிகள் இதாக இருக்கும். அதே நேரத்தில் லெஸ் உடல் கட்டு, ஆணோட வெயிட்டை தாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி இன்னும் கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். அதிக எனர்ஜியும் கொடுக்கக்கூடிய வைக்கும். ஆர்காசத்தை, பெண்கள்னால் ஆர்காசத்தையும் கொடுக்க வைக்கும், ஆண்கள்னால் ஒரு திருப்தியும் கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கீழ் நோக்கி கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம எப்படி அனிமல் மேட்டிங் பண்ணிட்டு வருது பார்த்திங்களா, ஈஸியாக அந்த மாதிரி பண்ணிவிட்டு வரும்பொழுது இந்த ஆண்குறியோட வலிமை குறையாது. நல்லா நீண்ட நெடுங்காலம் அந்த இது பண்ணி கொடுக்க வைக்கும். ஏன்னா ஆண்குறி ரப்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி என்னமோ அந்த உமானாந்தி டாப்பு அது போட்டு அந்த ஆண்குறியை போட்டு இது பண்ணி அந்த பிளட் வெசல்ஸ்லாம் டேமேஜ் ஆகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாதிப்பு வந்துடும். சரிங்களா? அதனால தான்
இந்த மாதிரியான இது வந்து அனிமல் பொசிஷனுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. அதனால தான் இதில் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. சிலவங்களுக்கு இது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, முகத்தை பார்த்து கொண்டு உடல் உறவு செய்ய முடியாது. மார்பகங்கள் வந்து கீழ் நோக்கி இருக்கக்கூடியது அமைப்பில் இருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அதில் வந்து ஒரு திருப்தி வந்து கிடையாது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வந்து இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். சில நேரத்தில் வந்து இதற்கு தகுந்த மாதிரியான ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கட்டிலோ தரையிலே வச்சு பண்ணும்பொழுது வந்து, ஏன்னா இண்டிவிஜுவலாக வந்து அந்த பெனிஸோட ஹைட்டுக்கு வந்து அந்த வெஜைனாவை கொண்டு வர்றது வந்து ஆரம்ப நிலையில் வந்து அதை உள்வா பகுதியை கொண்டு வர்றது வந்து ஆரம்ப நிலையில் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அப்புறம் இதே பழகிருச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இன்னும் ஒரு இது இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இதிலே வந்து இன்றைக்கி வந்து என்ன கேட்டிங்கன்னா, அட்வான்டேஜாக அந்த முடியை பிடித்து கொண்டு குதிரை ஓட்டுவது, போனி ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது ஹேர் ஸ்டைலை வந்து இன்றைக்கி சில நாடுகளை வந்து இந்த இதுக்காகவே இந்த முடியை வந்து அந்த போனி ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து வைக்கக்கூடியதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. உண்மை நடந்தது. ஆமாம், போனி ஸ்டைல் வந்து ஆபாசத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறனால. அதற்கு காரணமே காரணமே இந்த டாக்கி ஸ்டைலில் வந்து இந்த முடியை பிடித்து கொண்டு ஆண் வந்து வலிமையாக உடல் உறவு பண்ணும்போது ஒரு இது பண்ணுது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான திங்கிங்கில் இருந்தவங்க அந்த மாதிரியான நபர்களை பார்க்கும்போது அந்த ஹேர் ஸ்டைலை வச்சுருக்க பார்க்கும்பொழுது இயற்கையாகவே தூண்டப்பட்டு விடுவார்கள். நாளைக்கு வந்து பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருங்கிறதுக்காகத்தான் சில நாடுகளில் இந்த குதிரை முடி போன்ற அமைப்பு உள்ள ஹேர் ஸ்டைலை வந்து சில நாடுகள் தடை பண்ணி இருக்குது. நீங்கள் இணையதளத்தில் தேடி பாருங்கள், இருக்கும். சரிங்களா? ஆமாம், அதற்கு காரணமே இதுதான். சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த பொசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில நேரம் வந்து ஆண்கள் வந்து ஓவர் தொப்பை உள்ளவர்களாக இருப்பார்கள், இளைப்பு நோய் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆமாம், இளைப்பு நோய்கள், பருமனான உள்ளவங்க, குனிந்து செய்ய முடியாத அமைப்பில் உள்ளவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா வெயிட்டை கொண்டு போய் பெண் மேலே திணிக்கிறதுக்கு பதிலாக இந்த பொசிஷனை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இதாகவும் இருக்கும், இது நல்லாயிருக்கும். இது யாருக்கெல்லாம் ஆண்களுக்கு பாசிபிள்னு கேட்டிங்கன்னா, சின்ன சைஸ் ஆண்குறி உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சிரமம்தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து தொப்பையை மீறியே வெளியில் போகாது. அப்புறம் எப்படி பெண்குறியில் போகக்கூடிய ஒரு இது. சரியா? அந்த மாதிரி ஒரு நல்ல ஆண்குறி நீளமாக உள்ளவங்க, இந்த மாதிரி இது உள்ளவங்க, இந்த மாதிரியான பொசிஷனில் உள்ளவங்க செய்யலாம். ஆமாம், இந்த மாதிரியான இதில் ஒன்று வரும்போது பெரிய ஆண்குறி உள்ளவங்க இதுக்கு வந்து ஒரு முயற்சித்து வந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் இடுப்பெலும்புகளில் பிரச்சனை உள்ளவங்க ஆண்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். அதே நேரத்தில் வந்து கைகள் இந்த மாதிரியான இதுகளில் காயமடைந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த டாக்கி ஸ்டைல் பொசிஷன் வந்து இதாக இருக்கும். இதில் மெயின் அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, கருத்தரித்தல் வந்து ஈஸியாக நடக்கக்கூடிய வந்து வாய்ப்பு வந்து இதில் வந்து மித்ததை காட்டிலும் அதிகம். விலங்குகள்லாம் ஒரு தடவை தானே பண்ணுது, ஈஸியாக கருவாயிருது இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றது தூங்குறது மாதிரி எத்தனையோ தடவை பண்ணுறோம் பற்றியெல்லாம். அதுதான் அதில் உள்ளது. இந்த செயலில் பண்ணும்போது அதை நீட்டாக விந்து போய் பாய்ச்சி அதில் போய் இது பண்ணக்கூடிய ஒரு இது. சரிங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.